விஏ பிசினஸ் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சென்ற 2 மாதங்களாக ஒவ்வொரு 2 வாரத்திற்கும் குறிப்பாக வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்தந்த மாதங்களுக்குரிய முக்கியமான அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி சொல்லிட்டு வரோம். நீங்களும் பார்த்து பயன்பெறீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணியுமே நன்றி தெரிவித்தாங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதுலேயும் நான் வழங்கக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள், உங்களுடைய வியாபார பெயர், தற்போதைய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் நான் அனுப்பியது உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அதே போலவே இந்த பதிவுலையுமே நான் பிப்ரவரி 1 to 15 ஏற்கனவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நம்மளுடைய சேனலில் வந்திருக்கு. இப்போ 16 to 28 வரைக்குமான தேதிகளில் ஒவ்வொரு பிறந்த தேதியினருக்குமே எந்தெந்த தேதிகளில் பண வருவாயை எதிர்பார்க்கலாம், எந்தெந்த தேதிகளில் நீங்கள் பிரயாணத்தினால் ஆதாயம் அடைவீர்கள், எந்தெந்த தேதி உங்களுக்கு இறை வழிபாட்டிற்கான தேதியாக வைத்து கொள்ளணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய அல்லது எந்த ஒரு முயற்சியுமே செய்யக்கூடாத தேதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இதில் நான் விரிவாக சொல்வதாக இருக்கேன். முதல் முறையாக பார்ப்பவர்களுக்காக தான் இவ்வளோ விரிவான ஒரு விஷயங்களை சொல்கிறேன். முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த பதிவின் இறுதியில் நான் சொல்லக்கூடிய விரிவான அந்த இலவச பொது பலன்களை பற்றியும் ஒரு குறிப்பு பற்றி இருக்கு. அதையுமே பார்த்து பயன்பெறுங்கள். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியான 16 முதல் 28, 2, 2025 வரைக்குமான காலகட்டம் நிச்சயம் ஒரு இழப்பிலிருந்து நீங்கள் மீள்வதையும் சுமாரான காலகட்டத்திலிருந்து படிப்படியாக முன்னேறும் விதமாக அமையக்கூடிய காலகட்டத்தையுமே குறிக்குது. ஒரு நல்ல விதமான காலகட்டத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்கனாலுமே கூட நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த தேதியில் அதை செய்கிறீங்க, எந்தெந்த தேதிகளை தவிர்த்துட்டு செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் இருக்குது. குறிப்பாக இந்த ஒரு 2வது பாதி காலகட்டத்தில் 19ஆம் தேதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். 19 பிப்ரவரி 2025 நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். 21ஆம் தேதி பண வருவாய்க்கான ஒரு நல்ல நாளாக அமையுது. ஏதேனும் உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுது, அது இந்த தேதியில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வராமல் இருக்குது, இந்த தேதியில் முயற்சி பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். 23ஆம் தேதியுமே உங்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு நாள். அந்த தேதியில் பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே நிகழும். 24ஆம் தேதி வியாபாரம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பது, ஒரு நிறுவன புதிய கணக்கை துவக்குவதற்கான மிக அற்புதமான நாளாக அமையுது. 27ஆம் தேதி இறை வழிபாட்டிற்கான ஒரு நல்ல நாள். உங்களுடைய வியாபாரம் செழிப்பாக உயர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாட்டிற்கான மிக அற்புதமான நாளாக அது அமையுது. 28ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் பெறுவதற்கான மிக அற்புதமான நாளாக அமையுது. அந்த தேதியில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பிரயாணம் சென்று நீங்கள் ஒரு வியாபார ரீதியான அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது சார், இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டுன்னு சொன்னீங்கன்னா, பழமை வாய்ந்த முருகன் ஆலயம் உங்கள் வீட்டில் அருகில் எங்கு இருந்தாலும் சரி சென்று வாருங்கள். உங்களுடைய வருமானத்திற்கு உழைப்புக்கேற்ற வெகுமதிங்கிறது இரட்டிப்பாகவே கிடைக்கும். வெகுமதிங்கிறது மிக உயர்வாகவே கிடைக்கும். ஏன்னா இந்த வருஷத்தினுடைய தன்மையே செவ்வாயின் ஆதிக்கத்தில் தான் இருக்குது. 2025 அப்படிங்கிறது 9ஆம் எண் செவ்வாயின் ஆதிக்கத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு மிக அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தருவதற்கான மிக உகந்த நாட்களாகவே இது அமையுதுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் அனைத்துமே வெற்றி படிக்கட்டுகளாகவே மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, ஒரு சில தேதிகள், அந்தந்த தேதிகளில் முயற்சியை முன்னெடுங்க. ஒரு சில தேதிகளில் தப்பி தவறி கூட முயற்சியை முன்னெடுக்காதீங்க. அது 17ஆம் தேதியும் 26ஆம் தேதியும், 17 பிப்ரவரி 2025, 26 பிப்ரவரி 2025 இந்த 2 தேதிகளில் எந்த ஒரு விஷயமே நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு வெற்றிக்கு பதில் தோல்விகளையே தரும்.
இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருந்த அந்த குறிப்பிட்ட தேதிகளுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்தந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை வைத்து கொள்ளுங்கள். அது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும், பண வரவுகளை கொடுக்கும், வியாபார வளர்ச்சியை கொடுக்கும். அதிர்ஷ்டம் இல்லாத நாட்கள்ங்கிறதையும் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த நாட்களில் பெருவாரியான எந்த முயற்சியும் வைத்து கொள்ளக்கூடாது, முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. அதன் மூலமாகவும் நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி இப்போ சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 2 மாதங்களுக்குள்ளாரையே மூடு விழா அளவுக்கு போயிடும். அது இதுக்கு மேலே உடனே பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கெல்லாம் போயிடும். ஏன் அப்படி நிகழுது அப்படிங்கிறது தெரியாது. சில பேர் ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருந்துச்சு சார், என்ன ஆச்சுன்னு தெரில, பட்டுன்னு அப்படியே மொத்தமாக சரியுது அப்படிம்பாங்க. ஸோ இது போன்ற நபர்களுக்காகவே நான் உங்களுடைய தற்போதைய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் இலவச பொது பலன்களாக நான் தருவதாக இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய தற்போதைய வியாபார பெயரை உங்களுடைய பிறந்த தேதியோட நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதி நான் சொல்லும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள நான் சொல்லலை. அந்த வியாபாரம் யார் பெயரில் ரன் ஆகுதோ, யார் ஓனராக போட்டு சைனிங் அத்தாரிட்டியாக போட்டு அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேம், சப்போஸ் அது உங்கள் நேமில் கூட இருக்கலாம், பட் யார் பேரில் இயங்கிட்டு இருக்கோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேமு ப்ளஸ் இந்த பிஸ்னஸ் நேமை எனக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான அந்த வியாபார பெயர் பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களையுமே நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். அந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.